வணக்கம் தமிழா. ஷாமி வந்து புதிதாக இந்த ஷாமி பேட் 7 வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அது கூடவே 2 ஆக்சசரிஸ், ஃபோக்கஸ் கீபோர்ட், ஃபோக்கஸ் பென், இதெல்லாம் பற்றி தான் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க வரோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். இப்போ இந்த வீடியோவில் இது எல்லாத்தோட அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்கலாம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்துருக்காங்க, ஒரு ஓவரால் ஐடியா வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கே இதோட விலை தெரியாது. பட் பேட் 6 லான்ச் பண்ணது வந்து ஒரு 27,000க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட அதே விலைக்கு வந்து இது வரலான்னு நான் நம்புகிறேன். பட் கரெக்டான விலை லான்ச் பண்ண பிறகு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஷாமி பேட் 7 ஓப்பன் பண்ணலாம். நீட்டாக ரேப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பேட் 7. ஸோ இதான் வந்து ஷாமி பேட் 7. மொத்தம் 3 கலரில் வருது. என்கிட்ட இருக்குது கிரே கலர் வேரியண்ட். இது வந்து ஒரு க்ரீன் மற்றும் ஒரு பர்பிள் கலர் வேரியண்ட்லேயும் கிடைக்குது. பாக்ஸுக்குள்ளே 45 வாட்ஸ் சார்ஜர், அதுக்கான டைப் சி கேபிளும் தராங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஷாமி ஃபோக்கஸ் கீபோர்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டர்டியாக, பில்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. கையில் எடுத்த உடனே வந்து ஒரு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி தெரியுது. பிளாஸ்டிக்கே இல்லாமல் நல்ல ஒரு பில்டில் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. மேக்னெட் மூலமாக டேப்லெட் வந்து இதில் வந்து ஃபிட் ஆகுது. ஈஸியாக லேட்ச் பண்ணிடலாம் இந்த டேப்லெட்டை இதில். ஸோ இந்த டேப்லெட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டாட் வச்சுருக்காங்கல்ல. ஸோ இந்த டாட் தான் மேக்னெட்டிக். இந்த கீபோர்டில் ஒரு 3 பின் இருக்குது, அதில் வந்து கனெக்ட் ஆகுது மேக்னெட் மூலமாக. டேப்லெட்டை வந்து நீங்கள் வந்து இந்த டில்ட் மூவ்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 124 டிகிரி வரைக்கும் நீங்கள் ஸ்லாண்டிங்காக வச்சு நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கிடைக்குது. டேப்லெட்டோட ஃபீச்சர்ஸ் வந்து தொடர்ச்சியாக பாருங்கள், நான் வந்து சொல்கிறேன். வெர்டிக்கலாக நீங்கள் வச்சு நீங்கள் வந்து டேப்லெட்டில் ரீல்ஸ் பார்க்குறீங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, இல்லாட்டி வெர்டிக்கல் ஆப்ஸ் இதை ஆக்சஸ் பண்ணால் இப்படி திருப்பி வச்சுட்டு நீங்கள் வெர்டிக்கலாகவும் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபோக்கஸ் பென் ஓப்பன் பண்ணலாம். இதான் வந்து இந்த ஃபோக்கஸ் பென். இதில் வந்து 3 பட்டன் தந்திருக்காங்க. ஸ்பாட்லைட் புதிதாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து ஒரு பாயிண்டராக யூஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ பாருங்கள், அதையும் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த பேட் 7ஓட டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ மெட்டல் பாடியில் பண்ணியிருக்காங்க. 6.18 mm திக்னஸ் மற்றும் 500 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. கையில் எடுத்த உடனே வந்து நல்ல ஒரு திடமான ப்ரீமியம் குவாலிட்டியில் இது இருக்குது. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. இங்கே வந்து ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்குது. இங்கே தான் வந்து இந்த பென்னை வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இந்த ஃபோக்கஸ் பென்லேயும் வந்து மேக்னெட் மூலமாக இதில் வந்து பொருந்தது. ஸோ திடமாக நிற்குது இந்த பென். இதில் லெஃப்ட் சைடில் வந்து பவர் பட்டன் இருக்குது. 2 ஸ்பீக்கருக்கு தந்திருக்காங்க. ரைட் சைட்லேயும் 2 ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ வந்து குவாட் ஸ்பீக்கர்ஸ், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடைக்குது. USB டைப் சி போர்ட்டும் இருக்குது ரைட் சைடில். ஸோ 11.2 இன்ச் டிஸ்பிளே இது. 3.2K ரெசல்யூஷன், கிறிஸ்டல் ரெஸ் டிஸ்பிளேன்னு வந்து சொல்கிறாங்க. 3.2 ஆஸ்பெக்ட் ரேஷியோடி வருது. ரொம்ப ஒரு வைப்ரண்ட்டான, பிரைட்டான, கண்டிப்பாக இதில் வந்து ஒரு படம் பார்க்குறதுக்கு ஒரு உகந்த ஒரு நல்ல ஒரு டியூனிங், கலர் டியூனிங்லாம் வந்து தந்திருக்காங்க. ஸோ வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. கலர்ஸ் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக, ரிச்சாக இருக்குது. 800 நிட்ஸ் பிரைட்னஸ், HBM பிரைட்னஸ் கிடைக்குது. 144 ஹெட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டும் தராங்க. ஸோ கேம் விளையாடுறதுக்கும் வந்து நல்ல ரிஃப்ரெஷ் ரேட் கிடைக்குது. 12 பிட் கலர் பேனல் இது. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெசிவான டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. இந்த டச் பண்ணும்போதும் கூட அந்த டெக்ஸ்டர் இந்த ஸ்க்ரீனில் வந்து நல்லாவே இருக்குது. கிளாரும் வந்து மினிமமாக தான் கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 3ல் வந்து இது பவர் ஆகுது. LPDDR5X RAM, UFS 4.0 ஸ்டோரேஜ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட்னு சொல்லலாம். ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ கேம் விளையாடுறதுக்கு, சின்ன வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணால் கூட ஒரு மிட் ரேஞ்சுக்கு வந்த ஒரு டேப்லெட் இது. ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி வந்து டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். இது வந்து ஜஸ்ட் நான் இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நானே பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஹைப்பர் ஓஎஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க, Android 15 பேஸ் பண்ணி. இதில் வந்து ஒர்க் ஸ்டேஷன் மோட்னு ஒன்று இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மோட். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஆப்பை சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். ஸோ அதுக்கான இந்த ஒர்க் ஸ்டேஷன் மோட்னு ஒரு தந்திருக்காங்க. ஸோ சில பேருக்கு வந்து நிறைய ஆப்பை ஓப்பன் பண்ணி ஏதாவது டாஸ்க்லாம் பண்ணணுன்னா அதுக்கு வந்து கன்வீனியன்ட்டான ஒரு மோட், ஈஸியாக ஜங்கிள் பண்ணுறதுக்கு. நிறைய கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. கால் சிங்க் பண்ணலாம், நெட்வொர்க் சிங்க் பண்ணலாம். எளிதாக நீங்கள் ஃபைல் உங்கள் ஃபோன்லேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது எல்லாமே எளிதாக இருக்குது. அதுக்கு நிறைய கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ்லாம் தந்திருக்காங்க. டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்ப்போம். ஸோ இந்த கீபோர்டு வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேக்டான ஒரு நல்ல ஒரு கீபோர்டு. டச் பேடோடி வருது. ஜெஸ்டர் எனேபிள் டச் பேட் இது. 50 mm கீ ஸ்பேஸ் இருக்குது. 1.3 mm டீப் கீ ட்ராவல் தந்திருக்காங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. இந்த டச் பேடு வந்து பார்த்திங்கன்னா
ஜெஸ்டர் ஆக்ஷன் சொன்னேன் இல்லையா. ஸோ நீங்கள் அதை ஸ்வைப் பண்ணி நீங்கள் நிறைய டாஸ்க் பண்ணலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்வைப் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் பேஜ் போகிறது, இல்லை நெக்ஸ்ட் பேஜ் போகிறது, இல்லாட்டி நீங்கள் 3 ஃபிங்கரை வந்து ஸ்லைட் அப் பண்ணி நீங்கள் டெஸ்க்டாப் ஹோம் பேஜுக்கு போயிடலாம். அதே மாதிரி 3 ஃபிங்கர்ஸை வச்சு நீங்கள் ஸ்லைட் டவுன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். அப்புறம் 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீசன்ட் டாஸ்க் பேஜுக்கு வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அது குயிக்காக ஒரு ஆப்பை அக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஈஸி. அப்புறம் 3 ஃபிங்கரை வச்சு நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் ஆப்ஸை எளிதாக. ஸோ இந்த மாதிரி நிறைய ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் தந்திருக்காங்க. ஷார்ட்கட்ஸை நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான பல ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு கீபோர்டில் தந்திருக்காங்க செட்டிங்ஸ் பேஜில். இப்போ இந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி 3 பட்டன் இருக்குது. இந்த கீழ் பட்டன் வந்து ஸ்பாட்லைட் பட்டன். ஸோ இது இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு லேசர் பாயிண்டர் இருக்கு இல்லையா, அது மாதிரி வேணும்னா இந்த ஸ்பாட்லைட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் வந்து உங்களுக்கு தெரியுது இல்லையா பாயிண்டர். ஸோ அந்த பாயிண்டரை வச்சு நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். அதே மாதிரி அந்த பாயிண்டரை ஸ்பாட்லைட் பட்டனை நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஹைலைட் பண்ணதுக்கும் எளிதாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது அண்டர்லைன் பண்ணணும்னா இதை வச்சுட்டே நீங்கள் வந்து ஸ்க்ரீனை டச் பண்ணாமே நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு நீஷ், நல்ல ஒரு ஃபீச்சர். அப்புறம் வந்து மேலே உள்ள அந்த பட்டனில் மேலும் கீழேயும் வந்து 2 பட்டன் தந்திருக்காங்க. ஸோ மேலே உள்ளதில் உள்ள கீழ்ப்பகுதியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு உதவுது. ஸோ நீங்கள் எளிதாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ஸோ அது வந்து ரவுண்டு ஸ்கொயர் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த டாப் பகுதியை நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி குயிக்காக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, ட்ராயிங் பண்ணுறதுக்காக ஏதாவது நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு குயிக் அக்சஸ் வந்து உங்களுக்கு இந்த பெனில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து எஸ் பென். நிறைய நல்ல ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டி இருக்குது. ஸோ வந்து ட்ராயிங் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு பென் இது. பேட்ரி வந்து 8850 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 45 watts சார்ஜிங் சப்போர்ட் வருது. இப்போ தான் நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வந்து ஃபுல் ரிவ்யூவில் இதோட பேட்ரி பேக்கப்லாம் எப்படி இருக்குன்னு வந்து சொல்கிறேன். ஸோ இதான் வந்து Xiaomi Pad 7 ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் டிஸ்பிளே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு ஒரு டேப்லெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த கீபோர்ட் மற்றும் பென் தனியாக தான் வாங்கணுங்கிறது வந்து ஆக்சசரிஸாக. ஸோ இந்த டேப்லெட் பற்றி நீங்கள் நினைக்கிறது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதோட ஃபுல் ரிவ்யூ நான் போடுறேன். அதில் உங்களுக்கு எதாவது தெரியணும்னா இதில் கமெண்ட்ஸில் கேளுங்க. அந்த வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.